Hi friends, welcome to Sweetie Tech Channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்போ சரியான முறையில யூடியூப் சேனலை கிரியேட் பண்றது எப்படினோ, அது மட்டும் இல்லாம அந்த யூடியூப் சேனலுக்கு எந்த செட்டிங்ஸ் ஆன் பண்ணணும், எந்த செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணணும், அத பத்தி தான் நம்ம கிளியரா இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் செய்து ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். இப்போ உங்களுக்கு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஜிமெயில் ஐடி வேணும். அந்த ஜிமெயில் ஐடி நீங்க புதுசா கிரியேட் பண்றது போல இருக்கணும். நீங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருக்க ஜிமெயில் ஐடிய இந்த இப்ப கிரியேட் பண்ற சேனலுக்கு யூஸ் பண்ண கூடாது. நீங்க இந்த யூடியூப் சேனலுக்குன்னே தனியா ஒரு ஜிமெயில் ஐடிய கிரியேட் பண்ணணும். அது இந்த சேனலுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேற எதுக்குமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்பதான் அது சேஃபா இருக்கும். ஓகே, இனி இந்த ஜிமெயில் ஐடிய சரியான முறையில எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க மொபைல்ல உள்ள ஜிமெயில் அப்ளிகேஷனை ஓபன் செய்யுங்க. ஓபன் பண்ணிட்டு மேல ரைட் சைடுல இருக்க இந்த ப்ரொஃபைல் பிக்சரை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்க ஆட் another அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கூகுள் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் உங்க ஃபிங்கர் பிரிண்டையோ இல்லைன்னா மொபைல் லாக்கையோ என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதுல கிரியேட் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் செய்தீங்கன்னா இதுல ரெண்டு ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகுது பாருங்க. நீங்க உங்க பர்சனல் யூஸ்க்காக இந்த மெயில் ஐடி கிரியேட் பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது நீங்க உங்க ஒர்க் சம்பந்தமாவோ இல்ல பிசினஸ் சம்பந்தமாவோ இந்த மெயில் ஐடி நீங்க கிரியேட் பண்றீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னுடைய பர்சனல் யூஸ்க்காக இந்த மெயில் ஐடியை கிரியேட் பண்றேன். சோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் இதுல ஃபர்ஸ்ட் நேம் சர்நேம் ரெண்டு பாக்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. இப்போ உங்களுக்கு ரெண்டு நேம் இருந்துச்சுன்னா அத ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்லயும் செகண்ட் நேம் சர்நேம் பாக்ஸ்லயும் என்டர் பண்ணுங்க. இதே இது உங்களுக்கு ஒரு நேம் இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நேம் பாக்ஸ்ல உங்க நேமையும் சர்நேம் பாக்ஸ்ல உங்க இனிஷியலையும் என்டர் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இதுல உங்க டேட் ஆஃப் பர்த், டேட், மந்த், இயர் இந்த ஆர்டர்ல என்டர் செய்யுங்க. அப்புறம் நெக்ஸ்ட் பாக்ஸ்ல ஜெண்டரை கிளிக் செய்து மேலா ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மெயில் ஐடி ஷோ ஆகும். இந்த மெயில் ஐடி உங்களுக்கு ஓகேன்னு நினைச்சீங்கன்னா இந்த மெயில் ஐடியில ஒன்ன நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மெயில் ஐடி வேண்டாம், வேற மெயில் ஐடியை தான் நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இதுல கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்யுங்க. நான் இதுல கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் இந்த ஆப்ஷனை கிளிக் செய்து புதுசா ஒரு மெயில் ஐடியை கிரியேட் பண்றேன். இந்த பாக்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஜிமெயில் ஐடியை கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கிரியேட் a ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் இந்த பாக்ஸ்ல நீங்க இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிக்கோங்க. இந்த பாஸ்வேர்ட் யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு கேபிட்டல் லெட்டர்ஸ், ஸ்மால் லெட்டர்ஸ், அப்புறம் நம்பர்ஸ், அப்புறம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குறைஞ்சது 8 டிஜிட்ஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை செட் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மெயில் ஐடி ஷோ ஆகும். இதுல கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்க. அதை ரீட் பண்ணிட்டு கீழே இருக்க ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம யூடியூப் சேனலுக்கான மெயில் ஐடியை கிரியேட் பண்ணிட்டோம். இனி இந்த மெயில் ஐடிக்கு ரிகவரி மெயில் ஐடி அண்ட் ரிகவரி போன் நம்பரை கண்டிப்பா ஆட் பண்ணணும். இது எதுக்குன்னா நீங்க யூடியூப் சேனலுக்கு கிரியேட் பண்ற ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்ட் உங்களுக்கு மறந்து போச்சு அப்படின்னா
இந்த ரிகவரி போன் நம்பர் இல்லைன்னா இந்த ரிகவரி மெயில் ஐடி யூஸ் பண்ணி தான் இந்த ஜிமெயில் ஐடியோட பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ண முடியும். ஓகே, இனி வந்து இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு ரிகவரி போன் நம்பர், ரிகவரி மெயில் ஐடி வந்து ஆட் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஜிமெயில் அப்ளிகேஷனை வந்து ஓபன் பண்ணிட்டு மேல இருக்க இந்த ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் செய்துட்டு நீங்க இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல நீங்க இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு கீழே இருக்க மேனேஜ் யுவர் கூகுள் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல செக்யூரிட்டி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல கீழே இருக்க ரிகவரி போன் நம்பர் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்க மொபைல் லோக்கை வந்து என்டர் பண்ணிட்டு ஆட் ரிகவரி போன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல உங்க ரிகவரி போன் நம்பரை வந்து என்டர் பண்ணிட்டு அப்புறம் கீழே இருக்க இந்த நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. அப்புறம் இந்த பேஜ்ல கீழே இருக்க கெட் கோட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து ரிசீவ் ஆகும். அதை இதுல என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க வெரிஃபை இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்யுங்க. இப்போ பேக் வந்து செக் பண்ணி பாருங்க, ரிகவரி போன் நம்பர் வந்து ஆட் ஆயிருக்கும். இனி இந்த ரிகவரி போன் நம்பருக்கு கீழே இருக்க ரிகவரி இமெயில வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல உங்க ரிகவரி இமெயில வந்து என்டர் பண்ணுங்க. இந்த ரிகவரி இமெயில் ஐடி வந்து நீங்க இப்போ புதுசா கிரியேட் பண்ற மெயில் ஐடியா வேண்டாம், வேற நீங்க யூஸ் பண்ற மெயில் ஐடியா என்டர் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க இந்த வெரிஃபை இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த மெயில் ஐடிக்கு ஒரு கோட் வந்து ரிசீவ் ஆகும். அதை இதுல என்டர் பண்ணிட்டு வெரிஃபை இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க, உங்க ரிகவரி மெயில் ஐடி வந்து ஆட் ஆயிருக்கும். இப்போ உங்க யூடியூப் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு கீழே இருக்க ப்ரொஃபைல் ஐகானை வந்து கிளிக் பண்ணிட்டு ஸ்விட்ச் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்க இப்போ கிரியேட் பண்ண மெயில் ஐடி வந்து செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இந்த பேஜ்ல கிரியேட் அக்கவுண்ட் இந்த ஆப்ஷனுக்கு நேரா இருக்க இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நேம்க்கு நேரா இருக்க பென்சில் ஐகானை வந்து கிளிக் பண்ணி உங்க சேனல் நேம வந்து என்டர் பண்ணுங்க. இந்த நேமே உங்களுக்கு இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இத ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நான் வந்து என் நேம வந்து சேஞ்ச் பண்றேன். அப்புறம் மேல இருக்க இந்த சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஹேண்டில கிளிக் பண்ணி நீங்க சேஞ்ச் பண்றதா இருந்தா எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ண முடியாது. லாஸ்ட் 3 லெட்டர்ஸ் மட்டும் தான் ரிமூவ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணுங்க. நான் இதுல 1 2 3 சேஞ்ச் பண்றேன். இந்த ஹேண்டில சேஞ்ச் பண்ணாட்டி கூட ப்ராப்ளம் இல்ல, அது ஒண்ணும் பண்ண வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கீழே இருக்க கிரியேட் சேனல் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க யூடியூப் சேனல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இனி இந்த யூடியூப் சேனலுக்கு தேவையான செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்றது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க குரோம் பிரவுசரை வந்து ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு இதுல இந்த யூடியூப வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்க யூடியூப் வந்து ஓபன் ஆகும். அப்புறம் இதுல மேல இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதுல டெஸ்க்டாப் சைட் இந்த ஆப்ஷனுக்கு நேரா இருக்க பாக்ஸ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்க யூடியூப் வந்து கம்ப்யூட்டர்ல ஓபன் ஆகுறது போல ஓபன் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல மேல ரைட் சைட்ல இருக்க ப்ரொஃபைல் ஐகானை கிளிக் செய்துட்டு இதுல ஸ்விட்ச் அக்கவுண்ட வந்து கிளிக் பண்ணி நீங்க இப்போ யூடியூபுக்கு கிரியேட் பண்ண மெயில் ஐடியை வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம யூடியூப் சேனலுக்கு கீழே இருக்க வியூ யுவர் சேனல் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கஸ்டமைஸ் சேனல் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு இந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல நம்ம சேனலுக்கான ப்ரொஃபைல், பேனர் இமேஜ் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னா இந்த பேனர் இமேஜுக்கு பக்கத்துல இருக்க இந்த அப்லோட் ஆப்ஷனை வந்து கிளிக் செய்து உங்க கேலரியில இருந்து பேனர் இமேஜ வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி பேனர் இமேஜ வந்து எடிட் பண்ணி வச்சிருக்கேன், அத நான் கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ என்னுடைய பேனர் இமேஜ் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ப்ரொஃபைல் பிக்சர் செட் பண்ணிக்கலாம்.
இந்த ப்ரொஃபைலுக்கு பக்கத்துல இருக்க இந்த அப்லோட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி நீங்க பேனருக்கு செட் பண்ணது போல ப்ரொஃபைல் பிக்சரையும் கேலரில இருந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம், இந்த பாக்ஸ்ல உங்க சேனல் நேம் வந்து ஷோ ஆகும். நெக்ஸ்ட் ஹேண்டில், அது ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது வந்து அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன், இதுல நீங்க கிரியேட் பண்ற சேனல் எதை பற்றின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணுங்க. நான் வந்து குக்கிங் ரிலேட்டடா வீடியோ போடுறேன். நான் ஆல்ரெடி அதை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை வந்து இதுல பேஸ்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இது வந்து உங்க சேனலோட லிங்க், சோ இத ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் லிங்க்ஸ், இந்த ஆப்ஷனுக்கு கீழே இருக்க ஆட் லிங்க், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இப்படி சோசியல் மீடியா அக்கவுண்ட் இருந்தா அதை இதுல என்டர் பண்ணுங்க. இல்லைன்னா அதை ஒண்ணும் பண்ண வேண்டாம், அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கான்டாக்ட் இன்ஃபோ, அதுக்கு கீழே இருக்க இமெயில் பாக்ஸுக்குள்ள ஒரு இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்க. நீங்க யூடியூபுக்கு கொடுத்த இமெயில் ஐடியை வந்து இதுல என்டர் பண்ண வேண்டாம், நீங்க யூஸ் பண்ற வேற இமெயில் ஐடியை வந்து என்டர் பண்ணுங்க. இந்த இமெயில் ஐடி எதுக்கு யூஸ் ஆகும்னா ஆடியன்ஸ் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ண யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ வாட்டர்மார்க், இதுக்கு பக்கத்துல இருக்க அப்லோட், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேனர் அண்ட் ப்ரொஃபைலுக்கு செட் பண்ணது போல கேலரில இருந்து ஒரு பிக்சரை வந்து செட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மேல ரைட் சைடுல இருக்க பப்ளிஷ், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வியூ சேனல், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்க ப்ரொஃபைல் பேனர் இமேஜ் செட் ஆனதை செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுல கீழே லெஃப்ட் சைடுல இருக்க செட்டிங் சிம்பலை வந்து கிளிக் பண்ணிட்டு இதுல ஜெனரல், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அப்புறம் இதுல இந்த சிறிய ஆரோ வந்து கிளிக் பண்ணிட்டு INR வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்குன்னா உங்க சேனல் வந்து மானிட்டேஷன் ஆன அப்புறம் US டாலரை வந்து இந்திய ரூபீஸ்ல பார்க்க யூஸ் ஆகும். அப்புறம் கீழே இருக்க சேவ், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேனல், இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதுல இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்க கண்ட்ரிய வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இதுல இந்தியாவை செலக்ட் பண்றேன். நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ், இதுல ஃபர்ஸ்ட் வந்து உங்க சேனலோட நேம வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து என்டர் பண்ணிட்டு அடுத்து ஒரு கமா போட்டுட்டு அடுத்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல வந்து என்டர் பண்ணுங்க. அப்புறம் வந்து ஆடியன்ஸ் வந்து உங்க சேனல் வீடியோவை எப்படியெல்லாம் சர்ச் பண்ணுவாங்களோ அந்த கீவேர்ட்ஸ வந்து அதுக்கப்புறம் கமா போட்டு ஒவ்வொன்னா இதே மாதிரி என்டர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சேவ், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் நீங்க போடுற வீடியோஸ் வந்து குழந்தைகள் சம்பந்தப்பட்டது அப்படின்னா இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லைன்னா ரெண்டாவது இருக்க ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல ஃபீச்சர் எலிஜிபிலிட்டி, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க ஸ்டாண்டர்ட் ஃபீச்சர், இந்த ஆப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காவே எனேபிள் ஆயிட்டு. நெக்ஸ்ட் இன்டர்மீடியட் ஃபீச்சர், இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்றது எப்படின்னா இந்த இன்டர்மீடியட் ஃபீச்சர் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு வெரிஃபைட் போன் நம்பர், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் இப்போ வந்து யூடியூபுக்குள்ள போகும். நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல போன் நம்பர் வெரிஃபிகேஷன் கோட் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ்ல வேணுமா இல்ல போன் கால் மூலமா வேணுமான்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுல நீங்க எது வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நான் இதுல ஃபர்ஸ்ட் இருக்க டெக்ஸ்ட் மெசேஜ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் செலக்ட் யுவர் கண்ட்ரி, இதுல இந்த ஆரோவை கிளிக் பண்ணி உங்க கண்ட்ரிய வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கோடு எந்த நம்பருக்கு ரிசீவ் ஆகணுமோ அந்த நம்பரை வந்து இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல உங்க மொபைல் நம்பருக்கு வந்த வெரிஃபிகேஷன் கோட வந்து இதுல என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு கீழே இருக்க சப்மிட், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ போன் நம்பர் வெரிஃபைட் ஆயிடுச்சுன்னு ஷோ ஆகுது பாருங்க. இனி பேக் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த செகண்ட் ஆப்ஷன் இன்டர்மீடியட் ஃபீச்சர் வந்து எனேபிள் ஆகிருக்கும். இனி தேர்ட் ஆப்ஷன் வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர், இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணாதான்
ஒரு நாள்ல வந்து நீங்க ஒன்றிற்கு மேற்பட்ட அதிகமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியும். அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நிறைய லிங்க்ஸ் வந்து கொடுக்க முடியும். இதை எனேபிள் செய்தது எப்படின்னா வீடியோ வெரிஃபிகேஷன் மூலம் எனேபிள் பண்ணலாம். இல்லைன்னா வேலிட் ஐடி அதாவது கவர்மெண்ட் ஐடி அப்லோட் செய்யறது மூலம் இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் செய்யலாம். கவர்மெண்ட் ஐடி அப்படின்னா பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ், அப்புறம் பாஸ்போர்ட் இந்த மாதிரி ஏதாவது அப்லோட் பண்ணுங்க. நான் வந்து இப்ப வீடியோ வெரிஃபிகேஷன் மூலம் எனேபிள் பண்றேன். அது எப்படின்னா இந்த ஆக்சஸ் ஃபீச்சர்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்க எது மூலம் வெரிஃபிகேஷன் பண்றீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்க. நான் இதுல வீடியோ மூலம் வெரிஃபிகேஷன் பண்றேன். சோ இதுல ஃபர்ஸ்ட் இருக்க இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்றேன். நெக்ஸ்ட் கெட் இமெயில் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இப்போ யூடியூப் சேனல் கிரியேட் பண்ண மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அதை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இதுல கீழே இருக்க ஸ்டார்ட் வெரிஃபிகேஷன் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதுல கீழே இருக்க இந்த பாக்ஸ வந்து டிக் பண்ணிட்டு ஐ அக்ரி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த பேஜ்ல வீடியோ வெரிஃபிகேஷனுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த வீடியோல பண்றத அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த பேஜ்ல நெக்ஸ்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அலோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் இந்த சர்க்கிளுக்கு நேரா ஃபேஸ வச்சுட்டு இந்த ஸ்டார்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இந்த ஆரோ வந்து மேல் சைடு காமிக்கும் போது உங்க ஃபேஸ வந்து மேல் சைடு திருப்புங்க. இந்த ஆரோ கீழ் சைடு காமிக்கும் போது உங்க ஃபேஸ வந்து கீழ் சைடு திருப்புங்க. இப்படி இந்த ஆரோ வந்து எந்த சைடு வந்து மூவ் ஆகுதோ அந்த சைடு வந்து உங்க ஃபேஸ காமிங்க. இப்போ அப்லோடிங் யுவர் வீடியோன்னு ஷோ ஆகுது பாருங்க. இனி உங்களுக்கு 24 மணிக்கூர்ல அப்லோட் பண்ணி இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிடுவாங்க. இப்ப பேக் வந்து செக் பண்ணி பாருங்க. இந்த அட்வான்ஸ் ஃபீச்சர் வந்து பெண்டிங்ல இருக்கும். எனக்கு இந்த ஆப்ஷன் வந்து கொஞ்ச நேரத்திலே எனேபிள் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அப்லோட் டிஃபால்ட் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. இதுல டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் ஷோ ஆகும். நீங்க எப்பப்ப வீடியோ போட்டாலும் இந்த டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரணும்னா இதுல செட் பண்ணி வைக்கலாம். ஆனா நீங்க ஒரே மாதிரி வீடியோ வந்து திரும்ப திரும்ப போட மாட்டீங்க. சோ இந்த டைட்டில், டேக், டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்படியே இருக்கட்டும். அத ஒண்ணும் பண்ண வேண்டாம். அப்புறம் விசிபிலிட்டி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் செய்து அன்லிஸ்ட்ல வைங்க. தென் கீழே இருக்க சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் அட்வான்ஸ்டு செட்டிங்ஸ் இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்புறம் லைசன்ஸ் இதுல ஸ்டாண்டர்ட் யூடியூப் லைசன்ஸ் அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கேட்டகரி இந்த பாக்ஸ்ல இந்த ஆரோவை வந்து கிளிக் பண்ணி உங்க வீடியோ கேட்டகரிய வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோ லாங்குவேஜ் இத கிளிக் பண்ணி உங்க வீடியோ லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைட்டில் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லாங்குவேஜ் வந்து கிளிக் செய்து உங்க லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணுங்க. அப்புறம் கேப்ஷன் சர்டிபிகேட் அது அப்படியே இருக்கட்டும். அப்புறம் கமெண்ட்ஸ் இந்த ஆப்ஷன் வந்து ஆன்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த செக் பாக்ஸ் வந்து டிக்ல இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நீங்க போடக்கூடிய வீடியோஸுக்கு லைக்ஸும் வியூவர்ஸும் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் சேவ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க பெர்மிஷன். நீங்க உங்க சேனலுக்கு வேற யாருக்காவது பெர்மிஷன் கொடுக்க விரும்பினா இதுல கொடுக்கலாம். நான் யாருக்கும் கொடுக்க விரும்பல. சோ அது அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி அண்ட் அக்ரிமெண்ட் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் ஒண்ணும் பண்ண வேண்டாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம சக்சஸ்ஃபுல்லா யூடியூப் சேனலை கிரியேட் பண்ணி அதுக்கான எல்லா செட்டிங்ஸையும் கொடுத்துட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க.